ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முறுக்கு ரெசிபி தாங்க. இந்த முறுக்கு ரெசிபி எவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் தெரியுங்களா? குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த முறுக்கு ரெசிபி நம்ம போடும்போது இந்த கலரில் இருந்தாலும் நம்ம பொரிச்சு எடுத்த பிறகு இந்த கலரில் தாங்க இருக்கும். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இது எந்த பொருளை செஞ்சோன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, பச்சை பட்டாணியில் தான் இந்த முறுக்கு செஞ்சுருக்கோம். இந்த பச்சை பட்டாணி முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் உடச்சி பார்த்தா கூட இந்த மாதிரி வருது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இன்னொரு வாட்டி இந்த முறுக்கு உடச்சி காட்டுற பாருங்க, எப்படி அழகாக தெரிச்சு ஓடுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி முறுமுறுன்னு இருக்கிற இந்த பச்சை பட்டாணி முறுக்கை எப்படி செய்யுது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. இது இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. விழுதா அரைச்சி எடுத்துருக்கிற இந்த பச்சை பட்டாணி பச்சை மிளகாய் விழுத இந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் மாற்றியாச்சு. அடுத்தது இது கூட நம்ம அரிசி மாவு 1 கப்பு, கடையில் வாங்க அரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பொட்டுக்கடலையை பொடி செஞ்சு வச்சுருக்கேங்க, நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/2 கப்பு. அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதுக்கு. அடுத்தது கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூனுக்கு, சீரகப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு. அப்புறம் நம்ம ஒரு 1/4 கப்புக்கு எண்ணெயை நல்லா காய்ச்சி ஊற்றணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் நமக்கு முறுக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க. இந்த மாதிரி எல்லா பொருளும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இந்த முறுக்கு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு. அட்டகாசமாக இருந்துச்சு இந்த முறுக்கு. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப அருமையான இந்த முறுக்கு ரெசிபி. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு பாருங்கள். நம்ம எடுத்துருக்கிற எல்லா அளவுகளும் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. சப்போஸ் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் வெள்ளை எள்ளு ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே சீரகப்பொடிலாம் சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெள்ளை எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ அல்லது வாழை இலையோ இந்த மாதிரி ஆயிலெலாம் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி முறுக்கு வச்சு நல்லா இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெயை ஊற்றி நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் வச்சு எடுத்து மாவு அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி அழகாக பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த முறுக்கில் நான் குட்டி குட்டியாக நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி குட்டி முறுக்காக இன்றைக்கி நான் செய்ய போகிறேங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப அழகாக பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருதுங்க இது. இந்த அச்சுலையும் நல்லா வருது, இந்த மாவும் நல்லா அந்த முறுக்கு பிழிகிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லா முறுக்குகளையும் நான் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ ஒரு ஈடுக்கு தேவையான அளவுக்கு நான் பிழிஞ்சு எடுத்துருக்கேன். ஒரு 7 முறுக்கு நான் பிழிஞ்சு எடுத்துருக்கேன். அடுத்தது வானிலையில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த முறுக்குகள் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் எப்படி சேர்த்துக்கலாங்க. 7 முறுக்கையும் நான் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு குட்டியாக இருக்கிறதுனால நம்ம 7 சேர்க்க முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம லைட்டாக அப்படி திருப்பி விட்டணும். இப்படி மாற்றி திருப்பி விட்டோம்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வேகும். நல்லா இப்படி திருப்பி விட்டுறலாங்க. அடுத்தது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சத்தமெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இந்த முறுக்குகள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாங்க. எண்ணெயில் நல்லா வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அடுத்தது ஒரு தட்டுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லா முறுக்குகளையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அட்டகாசமான நம்மளுடைய பச்சை பட்டாணி முறுக்கு ரெடி. உங்களுக்கு இந்த பச்சை பட்டாணி முறுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருக்கும்.